ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் நைட் க்ரீம் பண்ணுறதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பீட்ரூட்டை எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட்டை ஃபஸ்ட்டு தோல் சீவிக்கிறணும். ஏன்னா இந்த தோல் சீவின பிறகு தான் இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா தோலில் வந்து ரொம்ப மண் இதெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த தோலை சீவிக்கலாம். பீட்ரூட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கலர் கொடுக்கும். நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடித்தாலும் சரி, பீட்ரூட்டை அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் பயங்கரமான ரிசல்ட் கொடுக்கும். அதுவும் நம்மளுக்கு சடனாகவே கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட்டை நல்லா சீவியாச்சுங்க. இந்த சீவினதை நம்ம மிக்சியில் போட்டும் அடிக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே சாராக எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சலடையில் வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. இப்போ நான் அந்த சலடையில் வச்சு தான் ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். பாருங்கள், இதில் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம கைப்படாமல் இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்படி இருக்கிறப்பே அமுக்கிறப்பே பாருங்கள் சாறு தெரியுது. இங்கே பாருங்கள் விழுகிறத. இதை பார்த்திங்கன்னா நல்லா புழிஞ்சோம்னா நம்மளுக்கு எவ்வளோ சாறு வருதுன்னு பாருங்கள். இதில் எந்த வித தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறனால நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு அப்படியே நேச்சுரலாகவே நம்மளுக்கு இதோட சத்துக்கள் அப்படியே போகுங்க. இதை வந்து இப்போ ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே என்ன செய்யணும்னா இதில் வந்து பச்சரிசி மாவை நம்ம ஆட் பண்ணுறோம். பச்சரிசி மாவை வந்து சும்மா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணாலே நல்ல கலர் கொடுக்கும். இதை வந்து பீட்ரூட் சாரோட நம்ம சேர்த்து அப்ளை பண்ணுறதுனால இன்னும் பயங்கரமான ரிசல்ட்டை கொடுக்குங்க. இதை வந்து நல்லா கெட்டிப்படாமல் கலக்கணும். கெட்டிப்பட்டுருச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு திரளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து நல்லா கலந்துக்கிறணுங்க. ஒன்று விடாமல் கலந்துக்கிறணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கலந்துக்கிறணும். இப்போ வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு கண்டெய்னரில் ஊற்றிட்டு, இதுக்கு நான் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிறனால நான் பிருமனை வச்சுருக்கேன். அது மேலே ஒரு கிண்ணத்தில் ஊற்றி இப்போ நான் இங்கே வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கிறணும். இதை வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இதை வந்து நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கீழே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதுக்காண்டி தான் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ வந்துடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா ஆலிவேரா ஜெல்லை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வீட்டிலேயே ஆலிவேரா ஜெல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே எடுத்து அப்படியே நீங்கள் போட்டுடலாம். ஆலிவேரா ஜெல்லும் பயங்கரமாக ஸ்கின் ஒயிட்டனிங் பண்ணுங்க. இதோட நம்ம வந்து இன்னொன்று சேர்க்குறோம். அதாவது விட்டமின் இ டேப்லெட்டை நம்ம சேர்க்குறோம். இது ஒன்று சேர்த்தா போதும். இது நிறையா சேர்த்தோம்னா நம்மளுக்கு அலர்ஜி மாதிரி ஆயிரும். அதனால் ஒரே ஒரு டேப்லெட் சேர்க்குறோம். இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாங்க. கெட்டே போகாது. ஆனால் என்ன, கைப்படாமல் நம்ம கிண்டணுங்க. இங்கே பாருங்கள், நம்ம கடையில் வாங்குகிற க்ரீம் என்னென்னமோ ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம நேச்சுரலாகவே ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சுங்க. இதை வந்து கரண்டி வச்சு கிண்டி எடுத்தால் தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதை நம்ம இப்போ எடுத்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஏன்னா பவுலில் மாற்றி வச்சா தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை டெய்லி நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு இந்த க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் தூங்க போங்க. ஏன்னா நம்ம அப்படியே போனோம்னா பெட்லலாம் இதாயிரும். 10 நிமிஷம் அது ட்ரை ஆன பிறகு போங்க. காலையில் எந்திரிச்சு வாஷ் பண்ணிங்கன்னா பயங்கரமான ரிசல்ட்டு கொடுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.